ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்கும் இல்லையா, ஒரு காப்பி கலர் கவர் இருக்கும்ல, அந்த பொதுவாக மெடிக்கலில் கொடுப்பாங்களே அந்த கவர் மாதிரி கையில் வச்சுட்ருக்க மாதிரி ஒரு அப்டேட். ஏற்கனவே இது விஜய் கையில் இருந்து நான் அந்த ப்ரெக்னென்சி கிட்டுன்னு கற்பனையில் மிதந்து உங்களே எல்லாத்தையும் நம்ப வச்சு அப்போ பாப்பா எத்தனை பல்பு நான் கண்ட கனவெல்லாம் இப்போ நினைவாகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸில் அண்டே சூப்பரான விஷயம். மகாநதின்னு போட்டு லோடிங் அப்படின்ட்டு அழகாக ஒரு 3 பூவெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்கும்போது இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகுதுல்ல, அதாவது கிட் லெவலுக்கு அவங்க செக் பண்ணுற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்களே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய காவேரி ப்ரெக்னென்சி கிட் அவங்களே தான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கங்கா கிட்டே கூட சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு தனியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி வெளியில் சொல்லுவாங்க. நிறைய பேர்த்தோட ஆசை இருக்குது விஜய் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்ட்டு. பட் அந்த பதட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலை. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ட்ராக் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ தூரம் வந்து இந்த ட்ராக்கை கொண்டு வந்துட்டு யூட்டர்ன் அடிக்க மாட்டாங்க டீம். ஏன்னா விக்கா அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது டீமுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்மளைய என்ன சொல்கிறதுன்னா, இந்த பக்கம் வந்து நிலாவில் வந்து தூரி கட்டி ஆடுவோம்ல, அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். ஏன்னா நான் குட்டி விக்கா வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது அது யூட்டர்ன் அடித்தாங்கன்னா ரொம்ப போயிடும். அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ராக் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான காட்சிகள் மூலமாக உறுதியாகுது. உங்களுடைய கருத்துக்கள். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு மிக்க நன்றி.